அக்கா இன்னைக்கு நான் என்ன பண்றேன்னு சொல்லு. என்ன பண்ற? உருட்டிட்டு இருக்கிற பாத்திரத்தை எல்லாம் பார்த்துட்டு இருக்கணும். நைட் சமையல் வந்துருமா? அதுதானே பண்ணிட்டு இருக்கிற. சரி, உங்க ரெண்டு பேத்துக்கிட்டே ஒரு கேள்வி. என்ன கேள்வி? நம்ம இட்லி சட்டியில இட்லி துணி அங்க போடுறோம். இட்லி வர்றதுக்கு தான். தோசை வர்றதுக்கு. ஆமா, அப்ப தோசை சட்டியில தோசை கல்ல மாவு ஊத்துனா இட்லி வரும். நீங்க சொல்லுங்க. தெரியல சாமி, நீ புதுசா சீரியஸா கேக்குறேன். தெரியல, புதுசா சீரியஸா ஹாஸ்பிட்டலுக்கு போனா டெலிஃபோன் பண்ணிட்டா என்ன சொல்றது? அதான் நம்ம இட்லி சட்டியில இட்லி துணி போட்டு மாவு ஊத்துறோம். டைரக்டா மாவு ஊத்துறாங்க. எங்களுக்கு தெரியல. இப்ப என்ன பெரிய ஒரு கண்டுபிடி புடிச்சிட்டு வந்துட்ட சொல்லு. தெரியல. நீ காலேஜ் போற, நீங்க வேலைக்கு போறீங்க. காலேஜ் போறவங்க தான் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு ஏதாவது இருக்குதா? இல்ல வேலைக்கு போறவங்க ஏதாவது கண்டுபிடிக்கணும்னு இருக்குதா? நீங்க ரெண்டு பேரும் சமைக்கிறீங்களா? அதுக்காக நான் சொல்ல வரேன். எங்களுக்கு எல்லாம் தெரிய அர்ச்சனா. சரி, அப்ப எனக்கு தெரியுமா டெஸ்ட் பண்றியா? ஆமா சொல்லு. எதுக்காக அப்படின்னா, இட்லி தட்டுல வந்துட்டு ஓட்டை இருக்கும். அப்படி ஊத்தினோம்னா கீழே தான் மாவு போகுமே தவிர நம்ம சரியான காமெடி. மா சிரிச்சிருங்கம்மா, கை தட்டிருங்கம்மா. கை தட்டியாச்சு. அதே நம்மளுக்கு வந்து ஓட்டையில அதுல நம்ம இட்லி ஊத்தணும்னா அந்த துணி போட வேண்டியதுல. கரெக்ட் தானேங்கம்மா? இது கூட தெரியல. இதுல வந்துட்டு நான் தான் பெரியவன், நான் தான் சின்னவன். ரொம்ப பெரிய புத்திசாலின்னு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். இத்தனை வருஷமா எனக்கு தெரியாத சொன்னா இன்னைக்குதான் கண்டுபிடிச்சிருக்கேன். எப்படி எனக்கு கேட்கும்போது யாருக்குமே தெரியல. அதுதான் என்னோட அறிவுங்கிறது. உனக்கு அறிவு ரொம்ப ஜாஸ்தி.